ஹலோ மேட்ஸ். ஹலோ வாங்க பை. டெக் நியூஸ் செகண்ட் எபிசோட நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கலன்னா ஐ பட்டன் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் எபிசோட் பாருங்க. ஸோ இன்னைக்கு தாறுமாறான செய்தி வந்து இருக்குது, வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் ஆல்சோ உங்களை நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கீங்க. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. எஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நல்லா இருக்கும் தானே. ஸோ அதை பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ நம்மளை நம்ம பேசி போர் அடிக்க விடல, ரொம்ப பேசாமனா வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு முதல் செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிள் தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய அஃபீஷியல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபோல்டபிள் ஐஃபோனை 2026 அதாவது வரக்கூடிய இயர்ல, அதாவது அடுத்த வருஷம் ஃபோல்டபிள் ஐஃபோனை ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஆப்பிள் தரப்புல சொல்லியிருக்கிறாங்க. பட் இதனுடைய பிரைஸ் இவ்வளவு இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. பட் இது ஆப்பிள் தரப்புல அஃபீஷியலா சொல்லல. அப்புறம் என்ன, பட் ஜஸ்ட் ரூமர்ஸ் இருக்குது. $2,000 to $2,500 இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோல்டபிள் ஐஃபோன் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ மொபைல் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ஆப்பிள் வந்துட்டாரு, அவருடைய ஃப்ரெண்ட், அவருடைய கூட்டாளி கூகுள் வரட்டி. நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. சோ கூகுள் தரப்புல சொல்லிருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது கூகுளுடைய AI கிளாஸஸ், எஸ் கூகுளுடைய AI கிளாஸஸ் ரிலீஸ் பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. பட் இன்னும் இது ஒபிஷியலா ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணல. சோ இந்த AI கிளாஸ்னா ஜஸ்ட் ஸ்பெக்டகல்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க கண்ணாடி மாதிரி தான். எஸ் ஜஸ்ட் போட்டீங்கன்னா அது ஒரு AI மாதிரி ஒர்க் ஆகும். அதாவது பாத்தீங்கன்னா நேவிகேஷன்ஸ், உங்களுக்கு ரோட் மேப், எஸ் நீங்க கண்ணாடியை போட்டுக்கொண்டு ரோட்ல மேப் அதை நேவிகேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேஷன், லைவ் டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அதிலே கேமராவை கொடுத்துருக்காங்க, போட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஸோ பிசிக்கலா ஃபோன் தேவையில்லை, கேமரா தேவையில்லை, கண்ணாடியை போட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே செய்யக்கூடிய மாதிரி ஒரு AI கிளாஸஸ் கூகுள் தரப்புல லான்ச் பண்ண போறதாக சொல்லிக்கிறாங்க. பட் நம்ம அஃபீஷியல் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ வந்து எப்படி இருக்கும் உங்களோட கருத்துக்கள் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் அடுத்ததா என்னன்னு கேட்டீங்கன்னா, டே மார்க் மாமா என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல மாதிரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் தரப்புல இருந்து, எஸ் மெட்டாவுடைய வாட்ஸ்அப், நம்முடைய மார்க் மாமா அவரது ஓனர். ஸோ வாட்ஸ்அப் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, வாட்ஸ்அப் ஃபுல் ஆஃப் என்கிரிப்டட் டேட்டாஸ் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த டேட்டாஸ் யாருக்குமே எக்ஸஸ் பண்ண இல்லாது ஃபுல் ஆஃப் என்கிரிப்ஷன்ல தான் இந்த வாட்ஸ்அப் பில்ட் பண்ணிருக்குதுன்னு சொல்லி நம்முடைய மார்க் மாமா சொன்னாரு. ஸோ அதன்படி இப்போ அவரே சொல்லிக்கிறார் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது US உடைய இன்டெலிஜென்ஸ் CIA இந்த வாட்ஸ்அப் மெசேஜஸை ரீட் பண்ணலாம்னு அவரே சொல்லிக்கிறாரு. எஸ், இஃப் தே வாண்ட் தே கேன் ரீட் வாட்ஸ்அப் சாட்ஸ் பை அக்சஸிங் தியர் டிவைசஸ். ஸோ அவங்களோட டிவைஸை அக்சஸ் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜஸை CIA இந்த வாட்ஸ்அப் உடைய மெசேஜஸ் ரீட் பண்ணலாம்னு சொல்லி மார்க் மாமா, அது மார்க் ஜக்கர்பர்க் சொல்றாரு. ஸோ அவங்க சொல்ல என்கிரிப்ஷன் எங்க போச்சு? ஸோ இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்களை நீங்க கீழே சொல்லுங்க. ஆல்ரைட், என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கன்னு சொல்ல மாதிரி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பிளைண்ட் பீப்புளுக்கு விஷனை ரீஸ்டோர் பண்ற மாதிரி பயோனிக் ஐயை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க ஆஸ்திரேலியா. ஸோ இது சம்பந்தமான ரிசர்ச் இன்னும் போய்கொண்டு இருக்குது, இன்னும் யாருக்கும் பிளான் பண்ணல. ஸோ இது பாசிபிள் ஆகுமா, இந்த விதத்துல பாசிபிள் ஆகும்னு தெரியல. ஸோ அவங்க பாசிபிள் ஆக்கி காட்டினா எனக்கு சொல்லலாம் இந்த அளவுக்கு பாசிபிள் ஆகுதுன்னு சொல்லி. அண்ட் ஆல்சோ அடுத்த விஷயம் ஆகிட்டுனா, அதுவும் ஆப்பிள் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பெசல்லெஸ் ஐபோன். எஸ், பெசல்லெஸ் ஐபோன் 2027 இன்னும் 2 இயர்ஸ்ல பெசல்லெஸ் ஐபோன் லான்ச் பண்ண போறதாக ஆப்பிள் தரப்புல சொல்லிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிஸ்பிளே LG அண்ட் சாம்சங் பார்ட்னர்ஷிப்பால இந்த டிஸ்பிளேயும் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த டிஸ்பிளே எப்படி இருக்க போது, பெசல்லெஸ் ஐபோன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்துக்கள் கீழே பதிவிடுங்கள். ஸோ அடுத்ததான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடங்கப்ப நியூஸ் இதான் இருக்க போது. அதாவது பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி. இந்த மேட்ரிக்ஸ் விட நீங்க ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இனி அறிவியல்னு சொல்லி கவலைப்படவானம். யாரை பார்த்துட்டு அறிவியல்னு சொல்ற, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. ஜோக்ஸ் அபார்ட், இருந்தாலும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அதாவது உங்களுடைய பிரெயினுக்கு டைரக்டாக நாலேஜ் அப்லோட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்க போறதாக சொல்லிக்கிறாங்க. என்னடி சொல்ற? அதாவது மேட்ரிக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வரக்கூடிய காலங்கள்ல இப்படியாப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்க போறது, அதாவது ரிசர்ச் நடந்து கொண்டு இருக்குது. இதுவும் இந்த விதத்துல பாசிபிள் ஆகும் தெரியல. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஆப்பிள் தரப்புல தான். சோ இந்த ஆப்பிள் தரப்புல நிறைய நியூஸ் வந்து கொண்டு இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஐபோன்ஸ் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய இந்த சென்சர்ஸ், எஸ் கேமரா எடுக்கக்கூடிய சென்சர்ஸ், சோனி சென்சர்ஸ் தான் யூஸ் பண்ணி நிக்கிறாங்க. சோ இந்த சோனி சென்சர்ஸை ஸ்டாப் பண்ண போறதா ஆப்பிள் சொல்லிக்கிறாங்க. சோ ஸ்டாப் பண்ணினா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் இன்னொன்று இருக்குது, ஒன்று இல்லாம ஒன்று எடுப்பானா. சோ அந்த விதமாக சாம்சங் தரப்புல இருந்து சோ இப்ப ரீசெண்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணின 3 stacks சொல்லக்கூடிய ஒரு சென்சார், இந்த சென்சர்ஸை தான் iPhone 18 கொண்டு வர போறதாக ஆப்பிள் தரப்புல சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த கேமரா குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, iPhone 18 அதாவது 2 இயர்ஸ் இருக்குது. ஸோ iPhone 18 வந்த பிறகு தான் பார்க்கணும் இந்த சென்சர்ஸ், அதாவது சோனி நல்லமா சாம்சங் நல்லமான்னு சொல்லி. ஆல்ரைட், அடுத்ததாக கூகுள் தரப்புல இருந்து கூகுள் ஜெமினி ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதாவது கூகுளுடைய ஜெமினி சாட்பாட், எஸ் சாட்பாட் தான் தெரிஞ்சிருக்கும். சாட் ஜிபிடிக்கு அடுத்ததாக இந்த ஜெமினி
ஸோ ரெண்டுமே சாட்பாட் தான், சாட் ஜிபிடி ஜஸ்ட் அபார்ட். ஜெயில போடுங்க சரவணன். அண்ட் ஆல்சோ ஜெமினி பாத்தீங்கன்னா இந்த ஜெமினியோட ரோபோட்ஸ், அதாவது பிசிக்கல் ரோபோட்ஸ் இந்த கூகுள் தரப்புல இந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட்ஸ் பாக்குறதுக்கு அமேசிங்கா இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் இன்டர்நெட்ல பார்த்தேன், பார்த்த அளவுல ஐ எம் ஷாக்ட். அண்ட் நம்முடைய டெக்னாலஜி வந்துட்டாலே நம்முடைய மஸ்க் மேம் வந்துடுறாரு தானே. அதாவது பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் அவருடைய நியூராலிங்க், ஸோ இந்த நியூராலிங்க் பிரெயின் ஷிப்பை பத்தி நான் அவங்களோட டெடிகேட் வீடியோ பண்ணிக்கிறேன். ஐபட் நீங்க நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த நியூராலிங்க் இந்த பிரெயின் சிப்பை பத்தி தெரியலன்னா அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிரெயின் சிப்பை எலான் மஸ்க் வரக்கூடிய 2026 1000 பீப்புள்ஸுக்கு 1000 பிரெயின் சிப்ஸை இம்ப்ளான்ட் பண்ண போறதாக சொல்லிக்கிறாரு. ஜஸ்ட் பிளானிங், அவரோட பிளான் 1000 பேஷண்ட்ஸுக்கு இந்த பிரெயினை இம்ப்ளான்ட் பண்ண போறதாக சொல்லிக்கிறாரு. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த இம்ப்ளான்டேஷன் எப்படி நடக்கும்னா ரோபோட்டிக்ஸை வச்சு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜஸ்ட் ரோபோட்டிக்ஸை வச்சு இந்த இம்ப்ளான்டேஷனை பண்ண போறதாகவும் எலான் மஸ்க் சொல்லிக்கிறாரு. ஜஸ்ட் 10 minutes இந்த ரோபோட்டிக்ஸ் அந்த சர்ஜரியை பண்ணி முடிக்கும்னு அவர் சொல்றாரு. ஸோ டெக்னாலஜி இங்கேயோ போச்சு. அண்ட் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் நான் பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அதாவது பாத்தீங்கன்னா இன்டெலுடைய புதிய சிஇஓவை இன்டெல் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது லிப்210, அவருடைய நேம் லிப்210, அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணி நினைக்கிறேன். சோ லிப்210 என்று சொல்லக்கூடியவரை இந்த 13ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணாங்க ஒபிஷியல் சிஇஓவாக. சோ அவர் வந்து அதே நாள்ல கம்பெனியோடைய 14% ஷேர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. சோ படையிருந்தவர் ஃபர்ஸ்ட் இருந்தவர், அவருடைய நேம் ஐ திங்க் ஜெல் சிங்கர் நினைக்கிறேன். ஸோ அவருடைய நேம் நான் மென்ஷன் பண்ண நீங்க பாத்துக்கோங்க. ஸோ அவரை எதுக்காக இது விளக்கினாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இன்வெஸ்டர்ஸ் நீ சரிப்பட்டு வர மாட்டடா, உங்களுடைய கம்பெனி டவுன் போய்கொண்டே இருக்குது, ஸோ உன்னால இந்த கம்பெனி உருப்பட்ட மாதிரி சொல்லி போடா போட்டுக்கணும்னு சொல்லி அவர் ஓரமா தள்ளிட்டு நீ வாடான்னு சொல்லி, அதாவது நம்முடைய லிப்210 என்று சொல்லக்கூடிய ஸோ இந்த புதிய சிஇஓ வாங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ட் ஆல்சோ அவர் கொடுக்கக்கூடிய சேலரியும் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு கெஸ் பண்றீங்க? அதாவது பாத்தீங்கன்னா அவருக்கு $1 million சேலரியாக கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ $1 million $10 லட்சம் அவங்களுக்கு சேலரியாகவும் இருக்குது. ஸோ அவர் கம்பெனி எப்படி ரன் பண்ண போறாரு? ஃபர்ஸ்ட் டே ஓகே, பட் போக போக எப்படி இருக்க போகுது பார்ப்போமே. அண்ட் ஃபைனலி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூஸை பார்த்தீங்கன்னா சும்மா எக்ஸைட் ஆனேன். அதாவது பாத்தீங்கன்னா அதாவது HMD சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் போன்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, கேள்விப்படாத ஒரு பிராண்ட் HMD. நானும் சர்ச் பண்ணி பார்த்தது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ HMD சொல்லக்கூடிய ஒரு மொபைலை லான்ச் பண்ணிக்கிறாங்க. என்ன பர்பஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதாவது டீனேஜர்ஸ்க்காக வேண்டி என்னென்ன சொல்றான் பாருங்க. ஸோ டீனேஜ்ல இருக்கக்கூடியவங்களுக்காக இந்த மொபைலை லான்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபீச்சர், அதாவது கீ ஃபீச்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பேரண்டல், அதாவது பேரண்ட்ஸுக்கு அந்த மொபைலை ஃபுல்லி அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி கொடுத்திருக்காங்க. எப்படின்னா அவங்களுடைய மொபைல்ல இருந்து பேரண்ட்ஸ் மொபைல்ல இருந்து இந்த சைல்டு மொபைலை ஃபுல்லி அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இத்தனை நிமிஷம் தான் ஒரு வீடியோ பார்க்கணும். டிக்டாக் யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு 30 minutes தான் வீடியோ பார்க்கணும்னு சொல்லி அந்த டைமிங்கும் உங்களுக்கு உங்களோட மொபைல்ல இருந்து செட் பண்ணலாம் இந்த மொபைலுக்காக வேண்டி. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணலாம்னு சொல்லி உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். அதாவது பாத்தீங்கன்னா எங்க போறாங்க அதாவது GPS ஆகும், இது ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரியான நிறைய விஷயங்கள் அதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஃபுல்லா உங்களோட மொபைல்லேருந்து இந்த மொபைலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி ஃபீச்சரை கொடுத்து இந்த HMD சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ டீனேஜர்ஸ்க்காக வேண்டி இதுவும் மார்க்கெட்ல இந்த அளவு போக தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதாமே. ஸோ நீங்க தெரிஞ்சுக்கொண்ட அதிசயமான விஷயம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி நான் தெரிஞ்சுக்கொண்டேன். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தயாராகிக்கிறேன். ஸோ நீங்க செய்யக்கூடிய ஒரே வேலை கேட்டீங்கன்னா, அதாவது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பட்டன் மட்டும்தான், அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சு உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததா இல்லதா, பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, பிடிக்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க, எப்பயும் சொல்ற மாதிரி தான். ஸோ அவ்வளோதான். நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.